ஹலோ இன்ஜினியர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் அண்ட் லீனியர் டிபெண்டன்ஸ். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக ப்ரீவியஸில் லீனியர் காம்பினேஷன் பற்றி எடுத்திருப்பேன். அதில் சம் பேசிக் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் என்னதுன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்ல செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் இந்த சென்டர் பாயிண்ட் வழியா, அதாவது ஆரிஜின் வழியா போகக்கூடிய லைன் இஸ் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆரிஜின் வழியா போகக்கூடிய லைன் இன்டர்செக்ட் ஆகும்ல. இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும்? இதோட சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆரிஜின் வழியா இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதோட சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அனதர் பாசிபிலிட்டிஸ். ஸோ வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அதே ஆரிஜின் வழியா வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? எக்ஸ், ஒய். ஸோ ஆரிஜின் வழியா ரெண்டு லைன் ஒரே பாத்துல போகும். ஓகே, சேம் பாத்துல இருக்கும். இப்படி இருக்கும்போது இதோட சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, ஒய் ஈக்குவல் டு எஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். திஸ் இஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ். ஒன்லி சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. இங்க இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ ரெண்டு தான் பாசிபிலிட்டி ஃபார் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல சென்டர் பாத் வழியா, அதாவது சென்டர் பாயிண்ட் வழியா போகக்கூடிய லைன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல 3 வே இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ யூனிக் சொல்யூஷன் வரும். ஸோ யூனிக் சொல்யூஷனா இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுமே ஒரே லைன்ல இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் சொல்யூஷன் சொல்லுவோம். இதுவும் கன்சிஸ்டன்ட் பட் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ லாஸ்டா ரெண்டு லைன் பேரலா இருக்கும். இது நோ சொல்யூஷன்ஸ். இங்கே சொல்யூஷனே வராது. இங்கே 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இது நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ், இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் நம்ம ப்ரீவியஸ்ல லீனியர் காம்பினேஷன்ல இதை பார்த்துருப்போம். ஸோ இப்போ லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ வெக்டர்ஸ் u1 ல இருந்து un வெக்டர்ஸ் இருக்கும், ஸ்கேலர்ஸ் இருக்கு, α1, α2, αn. ஸோ இதோட காம்பினேஷன்ஸ்னா ஈக்குவல் டு 0ன்னு எழுதும். தட் மீன்ஸ் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் எழுதும். ஓகேவா? ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? α1, α2 ஈக்குவல் டு αn ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் எடுத்து எழுதுறோம். அப்படி காம்பினேஷன் எழுதும்போது அதோட ஸ்கேலர் வேல்யூ α1 equal to 0, α2 equal to 0, etc. αn equal to 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். லீனியர் இண்டிபெண்டா எழுத முடியல பட்சத்துக்கு அதை லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். கிளியரா? லீனியர் இண்டிபெண்டன்ட் எழுத முடியலன்னா லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஸோ இங்க நமக்கு லீனியர் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா அந்த வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் வழியா தான் அந்த வெக்டர் மூவ் ஆகுது. சென்டர் 0,0ல தான் அந்த வெக்டர் பாஸ் ஆகுது, டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லீனியர் இண்டிபெண்டா இருந்துச்சுன்னா. லீனியர் டிபெண்டா இருந்துச்சுன்னா அந்த சென்டர் பாயிண்ட்ல இல்ல அப்படின்றத நம்மளால அசியூம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட அனதர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். லீனியர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஒவ்வொரு வெக்டாரும் வேற இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெக்டாரும் ஈச் வெக்டார் ஆட் இன் நியூ டைரக்ஷன்ஸ். ஒவ்வொரு வெக்டாரும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன்ஸ், இது ஒரு டைரக்ஷன்ஸ். ஸோ 3 வெக்டருமே 3 டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ அதான் லீனியர் இண்டிபெண்டன்ட். ஸோ லீனியர் டிபெண்டன்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 வெக்டர் அனதர் வெக்டரோட டைரக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க 3 வெக்டர் எடுக்கிறேன். ஸோ ஒரு வெக்டர் இங்கிட்டு இருக்கலாம், ஒரு வெக்டர் இந்த சைடு இருக்கும், அனதர் வெக்டர் இதே டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ லீனியர் டிபெண்டன்ட்ல வரும். ஓகே, ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ட்னா ஒவ்வொரு வெக்டரும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். லீனியர் டிபெண்டன்ட்னா ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டரோட டைரக்ஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் மீன்ஸ் ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டரோட காம்பினேஷன்ல எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சுன்னா லீனியர் டிபெண்டன்ட். அப்படி எழுத முடியலன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இதோட கீ பாயிண்ட் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ லீனியர் டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, லீனியர் டிபெண்டன்ட்ல 0 வெக்டார். ஓகேவா? அது மாதிரி 2 வெக்டார் இருந்துச்சுன்னா ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டாரோட மல்டிபிகேஷன் எழுத முடியும், ஸ்கேலார் மல்டிபிகேஷன் எழுத முடியும். இது லீனியர் டிபெண்டன்ட். another things லீனியர் இண்டிபெண்டன்ட்ல என்னன்னா r⁴n எடுத்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் சைஸ் r⁴n எடுத்தோம்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் n எலிமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லீனியர் இண்டிபெண்டன்ட்ல சப்செட் எடுத்தாலும் அது லீனியர் இண்டிபெண்டன்டா இருக்கும்.
இதெல்லாம் கண்டிஷன்ஸ். கிளியரா? ப்ராப்ளம் வைஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட்டையும் டிபெண்டன்ட்டையும் எப்படி பண்ணலாம், ஸோ அதுக்கு சம் ஆஃப் ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆர் டிபெண்டன்ட் செக் பண்றதுக்கு கிவன் வெக்டார்ஸ் ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம். 3 வெக்டார்ஸ், கிவன் வெக்டர் 3 வெக்டார்ஸ் ஆர் 3 ஆர் மோர் வெக்டார்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு அசம்ஷனுக்கு வச்சிருக்கேன், இது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ 3 வெக்டார் ஆர் 3 ஆர் மோர் வெக்டார் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 3 வெக்டார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிட்டர்மைன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் V1, V2, V3 வெக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் V1 வெக்டாரை 1, 0, 2ன்னு எடுத்துக்கிறேன், 1, 2, 1ன்னு எடுத்துக்கிறேன், 1, 3, 1ன்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? ஸோ இந்த வெக்டார்ஸை ஏ வெக்டார்ஸை நம்ம மாற்றணும். எப்பவுமே காலம் வைஸ் எழுதுங்க. 1, 0, 2, 1, 2, 1, 1, 3, 1. ஸோ காலம் வைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெக்டாருக்கு டிட்டர்மைண்ட் எடுக்கிறேன். ஸோ டிட்டர்மைண்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெக்டார் என்னவா சொல்லிக்கலாம், லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிக்கலாம். இதே வெக்டார் டிட்டர்மைண்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். ஓகே, இது ஒன் ஆஃப் த வே. ஸோ டைப் 1 கூட வச்சுக்கோங்க. திஸ் இஸ் டைப் 1. ஸோ லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு டைப் 1 ஏ வெக்டார் எடுக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க. ஏ மேட்ரிக்ஸ் இருந்து டிட்டர்மைண்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மைண்ட் ஈக்குவல் டு 0னா லீனியர் டிபெண்டன்ட், நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர் இண்டிபெண்டன்ட். கிளியரா? ஓகே. ஸோ அனதர் மெத்தட் டைப் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ டைப் 2 எடுத்துக்கிறேன். இப்போ V1 வெக்டாரை 1, 0, 0, 0, V2 வெக்டார் 0, 1, 0, 0. ஸோ V3 வெக்டார் 0, 0, 1, 0ன்னு எடுத்துக்கிறேன். V4 வெக்டார் 0, 0, 0, 1. ஓகேவா? ஸோ இங்க 3 வெக்டாருக்கு மேல வருது, அதாவது 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதை ஏ மேட்ரிக்ஸ்க்கு நான் மாத்துறேன். எப்பவுமே காலம் எழுதுறோம். 1, 0, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 0, 1. ஓகேவா? ஸோ நான் டைரக்ட் மேட்ரிக்ஸா எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறம் ரோ எக்லன் ஃபார்ம். ஸோ ரோ எக்லன் ஃபார்முக்கு நீங்க மாத்தணும். ஸோ ரோ எக்லன் ஃபார்ம் அப்படின்னா ஸோ பிவோட் எலிமெண்ட் 1, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 மாற்றணும், அது கீழே இருக்க எலிமெண்ட் 0 மாற்றணும். அடுத்து செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 1 மாற்றணும், அது கீழே இருக்க எலிமெண்ட் 0 மாற்றணும். அடுத்து தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் 1 மாற்றணும், கீழே இருக்க ரோவையும் மேல இருக்க எலிமெண்ட்டையும் 0 மாற்றணும். அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட் அதுக்கு மேல இருக்க எலிமெண்ட் 0 மாற்றணும். ஓகே, திஸ் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம். இந்த ரோ எக்லான் ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ நம்பர் ஆஃப் காலமோட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட். ஸோ ரேங்க் ஆஃப் ஏயோட வேல்யூ லெஸ் தென் n, நம்பர் ஆஃப் காலமோட கம்மியா இருந்துச்சுன்னா லீனியர் டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு பேசிக் கண்டிஷன்ஸ். ரெண்டே கண்டிஷன்ஸ் தான். டிட்டர்மைண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டிட்டர்மைண்ட்ல ஈக்குவல் டு 0னா லீனியர் டிபெண்டன்ட், டிட்டர்மைண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர் இண்டிபெண்டன்ட். சப்போஸ் ரேங்க் எடுக்கிறீங்க. சப்போஸ் ரேங்க் எடுத்தோம் அப்படின்னா ரேங்கோட வேல்யூ காலமோட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட். ரேங்கோட வேல்யூ லெஸ் தென் n, காலமோட வேல்யூ இருந்துச்சுன்னா லீனியர் டிபெண்டன்ட். இதுதான் ப்ராசஸ். கொடுத்துருக்க கொஸ்டின்ல இந்த ப்ராசஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல இதோட எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. அனதர் வீடியோல பார்க்கலாம்.